ஜூன் 22, 2026 திங்கட்கிழமை. மீன ராசி அன்பர்களே, இன்று உணர்ச்சிகள் சற்று அதிகமாக இருக்கும் நாள். மற்றவர்களின் வார்த்தைகளையும் செயல்களையும் மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்வதால் தனிமை உணர்வு ஏற்படலாம். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் தோன்றக்கூடும். ஆனால் இது தற்காலிக மனநிலை மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளாமல் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பகிர்ந்து பேசுவது மன அமைதியை தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உணர்ச்சிவசப்பட்டு உடனடியாக பதிலளிப்பதை தவிர்க்கவும். உங்கள் அன்பான அணுகுமுறை குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது கவனமாக இருங்கள். மறதி அல்லது கவனச்சிதறல் காரணமாக சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படலாம். உங்கள் அன்பான அணுகுமுறை குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். பணியிடத்தில் சக ஊழியர்களின் கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். பணியிடத்தில் முக்கியமான ஆவணங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் கூட்ட நேரங்களை மறக்காமல் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒப்படைக்கப்பட்ட பணிகளை முன்னுரிமைப்படி செய்து முடிப்பது நல்லது. வாடிக்கையாளர்களுடன் பொறுமையாக பேசுவது அவசியம். புதிய திட்டங்களை இன்று தொடங்குவதை விட ஏற்கனவே உள்ள பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரத்தில் கணக்குகள், ஆர்டர்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை இருமுறை சரிபார்க்கவும். சிறிய அலட்சியம் கூட தேவையற்ற இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். வருமானம் சீராக இருந்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு தேவையற்ற செலவுகள் செய்யும் வாய்ப்பு உள்ளது. செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. மன அழுத்தம் காரணமாக சோர்வு, தூக்கமின்மை அல்லது உணவு நேர மாற்றம் ஏற்படலாம். தியானம், பிரார்த்தனை அல்லது சிறிது நேரம் அமைதியாக இருப்பது மன நிம்மதியை தரும். உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக மன அமைதி குறையலாம். தியானம் மற்றும் பிரார்த்தனை நல்ல பலன் தரும். மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறலாம். நண்பர்களுடன் ஒப்பிடுவதைத் தவிர்த்து உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். படிப்பில் கவனம் சிதறக்கூடும். முக்கியமான குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்வது நினைவாற்றலை மேம்படுத்தும். இன்று கவனக்குறைவு மற்றும் மறதி காரணமாக சிறிய இடையூறுகள் ஏற்படலாம். முக்கியமான பொருட்களை எங்கே வைத்தீர்கள் என்பதை மறப்பது, திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் ஏற்படுவது அல்லது தகவல் பரிமாற்றத்தில் குழப்பம் ஏற்படுவது போன்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே இன்று எந்த வேலையையும் அவசரமாகச் செய்யாமல் ஒவ்வொன்றையும் சரிபார்த்து செயல்படுவது அவசியம். வருமானம் சீராக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை காரணமாக கவனக்குறைவு அதிகரிக்கலாம். போதுமான ஓய்வு எடுத்து தண்ணீர் அதிகம் அருந்துங்கள். வாகனத்தில் செல்லும் முன் ஓட்டுநர் உரிமம், காப்பீடு, வாகன பதிவு ஆவணங்கள் ஆகியவை சரியாக உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துங்கள். தலைக்கவசம், சீட் பெல்ட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை தவறாமல் பயன்படுத்துங்கள். அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் கடல் பச்சை. அதிர்ஷ்ட எண் 7. சுப நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி 30 வரை. குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பியுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிப் பொருட்கள் வழங்குவது நற்பலனை அதிகரிக்கும். இன்று வேகத்தை விட விழிப்புணர்வே முக்கியம். சிறிய கவனக்குறைவுகள் பெரிய சிக்கல்களாக மாறாமல் இருக்க ஒவ்வொரு செயலையும் நிதானமாகச் செய்து முடிக்கவும். உங்கள் பாதுகாப்பே முதன்மை. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 7. சுப நேரம் மாலை 4 மணி 30 மணி முதல் 6 மணி வரை. குரு பகவானை மனதார வழிபட்டு மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிக்கவும். ஏழை மாணவர்களுக்கு நோட்டு அல்லது கல்வி உதவிப் பொருட்கள் வழங்குவது நற்பலனை தரும். உங்கள் உணர்வுகள் உங்கள் பலம். ஆனால் அவை உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் இன்று ஏற்பட்ட தனிமை உணர்வு விரைவில் விலகும்.